Hey guys, in today's video நம்ம பார்க்க போற டிஷ் துபாயில ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிற இஃபா சிக்கன். Super juicy, super flavor loaded with that creamy sauce. This one is totally a must try recipe. துபாய் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டை ரீக்ரியேட் பண்ண ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Once you try this, guaranteed you will fall in love with this ifa chicken. Okay, let's get into the recipe. இஃபா சிக்கன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் சிக்கன் லெக்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கலான்னா நீங்கள் போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேமர் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். மசாலா நல்லா உள்ளே இறங்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கங்கே கட்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். 2 சைடும் நல்லா கட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 2 சைடும் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் தயிர், 1/2 லெமன் ஜூஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 teaspoon coriander powder and 1/2 teaspoon red chili powder, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிக்கன் அப்ளை பண்ணிடலாம். 2 சைடு நல்லா கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அந்த கட்ஸ்கூலெல்லாம் நல்லா மசாலா இறங்கி இருக்கணும். அடுத்த பீஸுக்கும் அதே மாதிரி நல்லா 2 சைடு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 சிக்கனும் நல்லா மசாலா அப்ளை பண்ணதும் இதை ஓவர் நைட் இல்லைனா மினிமம் 3 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். நான் இதை ஓவர் நைட் மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இதை ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இதை தவாலையும் ஃப்ரை பண்ணலாம். தவாவில் ஃப்ரை பண்ணணுன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு ஸ்லோ குக் பண்ணுங்கள். 2 சைடும் 15 நிமிஷம் வந்துட்டு ஸ்லோ குக் பண்ணி எடுங்க. ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆயில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த சிக்கனை நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஏர் ஃப்ரையரில் 200 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் வந்து ஈச் சைடு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன் பிட்வீனில் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து சிக்கனை வெளியே எடுத்து அகெயின் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் நல்லா 2 சைடு வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இந்த சாஸ் கொஞ்சம் ஹெல்த்தியராக நம்ம செய்கிறதுக்கு 2 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சீஸ் கியூப், ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நம்ம லோ ஃபேட் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். 4-5 பல்லு பூண்டு, 1 கப் ஸ்கிம் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். ஆயில் நிறைய விடாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சுகர் அண்ட் 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாஸ் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மில்க் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா 2 சைட் ஃப்ரை ஆகி இருக்கணும். இப்போ ஒரு பேனில் நிறைய ஆயில் விடாமல் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக செய்கிறதுனால நான் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணலை. 2 மினிட்ஸ் குக் ஆனதும் அரைச்சி வச்சிருக்கிற ஒயிட் சாஸை சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த க்ரீம் வந்து நல்லா உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு அப்போ நல்லா ஜூஸியாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும்.
இந்த இஃபா சிக்கனோட டேஸ்ட்டே இந்த ஒயிட் சாஸ்ல தான். ஸோ நல்லா தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. சாஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போட்டிருக்கிற சாஸஸ் எல்லாமே சிக்கனோட நல்லா கோட் ஆகி வந்திருக்கு. அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இல்லை. இப்போ மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்கு இல்லையா? இதை இன்னும் டெம்ப் பண்ணுறதுக்காக சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆன அந்த சிக்கன் ஆயிலை மேலே கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. அப்படி இருக்கும். துபாய் ஃபேமஸ் இஃபா சிக்கன் ரெடி. இந்த இஃபா சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. Don't forget to subscribe to Cook with Winnie. Until then, see you in the next yummy recipe.